நான் சொல்ல போகிற காரியம், நீங்கள் ஏசப்பாவை தத்துரூபமாக பார்க்க போகிறீங்க. விருப்பம் உள்ளவங்க எல்லாரும் ஆமைன்னு சொல்லிட்டீங்க, விருப்பம் இல்லாதாலும் அமைதியாக இருக்கீங்க. நான் என்ன சொல்ல தெரியுமா, ஒரு பிள்ளை எப்படி அப்பாட்ட உறவாடுதோ அப்படி நீங்கள் ஏசப்பாட்ட உறவாடலாம். ஆமென். இப்போ ஆபிரகாம் எல்லாமே தேவன்கிட்ட கேட்டு தான் எந்த காரியத்தையும் செஞ்சார். ஆபிரகாம் வந்து ஏசப்பாட்ட தேவன்கிட்ட பேசி தான் எல்லாமே செஞ்சார். அற்புதமாக இருந்தார், பூமி தாங்கலை, வாக்குத்தத்தத்தை நிறைவேறிச்சு. புரிஞ்சுக்குங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. இப்போ கவனிங்க, இங்கே இருங்க. ஆபிரகாம் எங்கே பேசினா தெரியுமா? எந்த இடத்துல பேசினா? அந்த 6 பேர் என்ன? மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். எங்கே தரிசனமானார்? மம்ரேயின் சமபூமியிலே அவன் தரிசனமாற. அந்த நேரம் வந்து எந்த நேரம் தெரியுமா? சரியான வெயில், கடும் வெயில். சரியான கடும் வெயிலில் என்ன செய்கிறாரு? தரிசனத்தை பார்க்குறாரு. மண்டையை பொழக்குது, நிற்க முடியாது வெயில். கவனிங்க, கர்த்தர் வந்து எந்த இடத்துல பேசுவார்னா, காலையிலையும் பேசுவார், மத்தியானத்துலையும் பேசுவார், சாயங்காலம் பேசுவார். ஈசாக்கு சாயங்காலம் பேசினார். இப்போ ஆபிரகாமோடு பேசின நேரம் என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா, கடும் வெயில், மத்தியான நேரத்தில் பேசியிருக்கிறார். ஓகே, அந்த 3 தூதர்கள் வர்றாங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வருவார், அந்த இடத்துல வருவார், அப்போ தான் பேசுவார், அப்படிலாம் கணக்கு கிடையாது. நீங்கள் தேவனை வந்து ஏசப்பா எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்? தரிசனத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆபிரகாமோடு 3 தூதர்கள் பேசுகிறாங்க. தேவன்கிட்ட என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. அந்த சோதம் கொம்பரம் பட்டணம் அழிய போது சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்படி பல காரியத்தை என்ன செய்கிறாங்க? தேவன்கிட்ட என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க ஆபிரகாம். ஓகே, புரியுதா? அப்போ இன்றைக்கி நம்முடைய காரியத்தில் எங்கள் தேசத்துக்கு குறித்து என்ன சொல்கிறீங்க? யார் வந்து என்னென்ன செய்ய போகிறாங்க? என் குடும்பம் இப்படி இருக்கு, என் சித்தப்பா குடும்பம் எப்படி இருக்குது, என்ன செய்ய? இப்படிலாம் நீங்கள் ஒரு மனுஷன்கிட்ட பேசுவது போல் பேசும்போது அவர் கண்டிப்பாக தெரிஞ்சு செய்வார். ஐயா ஆண்டவரே, நான் முழுமையாக உங்களை சார்ந்து வந்துடுறேன், என் கடனை பூரா முடிச்சிருங்க, என் கடனை பூரா முடிச்சிருங்க, ஒரு கடன் இல்லாமல் நான் இருக்கணும், நான் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு உங்கள் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போடுங்க அப்பாட்ட. கண்டிப்பாக அதுக்கு உண்டான வழி என்ன செய்வார்? பண்ணுவார்ப்பா. தரிசனம் பேசுவார். புரியுதா உங்களுக்கு? சின்ன பிள்ளைகிட்ட பேசுகிறாள், பெரிய ஆள்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டார். ஆபிரகாம்கிட்ட பேசும்போதெல்லாம் 75 வயசு தாத்தா. ஆபிரகாம்கிட்ட பேசும்போதெல்லாம் 75 வயசில் வாக்கு பண்ணுறாரு, உனக்கு சந்தையை கொடுப்பேன்னு சொல்கிறி. அப்போ 75 வயசில் தாத்தாவுக்கு பேசினானா உங்களுக்கு பேசுவார், பேச மாட்டாரா? பேசுவார். 2வது ஒரு காரியம் வாசிங்க, தானியேல் 10:3. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசம் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதைக்கல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில். இப்ப கவனிங்க, இங்க இருங்க. தேவன் என்னோட பேசணும், முகமுகமாக நான் பார்க்கணும் அப்படி எல்லாரும் நீங்கள் விரும்புனீங்கன்னா, உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, வேலை காரியம் கிடைக்குமா கிடைக்காதா, நிரந்தர வருமானம் வருமா வராதா, எனக்கு ஆயுஸ் கெட்டியா கெட்டி இல்லையா, நான் இந்த ஊரில் இருப்பேனா இருக்க மாட்டேனா, அப்படிங்கிற காரியத்தை குறித்து நீங்கள் அப்பாட்ட என்ன செய்யலாம்? பேசலாம், கேட்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இங்கே தானியேல் தேவனை உறவாடுவதற்கு ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 3 வாரங்களாக என் நாட்களில் 3 வாரம் எத்தனை நாள்? 3 வாரம்னா எத்தனை நாள்? மூவேல 21 நாள். ஓகே, அப்போ தானியேல் வந்து ஒரு 21 நாளை ஒதுக்குறார். தானியேல் என்ன செய்கிறாரு? 21 நாள். 3 வாரம்னா 21 நாள், மூவேல 21, ஒரு வாரத்துக்கு 7 நாள், 21 நாள் ஒதுக்குறார். ஒதுக்கிட்டு அடுத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருசிகரமான அப்பத்தை என்ன செய்யலை? புசிக்கவும் இல்லை. புசிக்கலை. ருசிகரமான வறுத்த கறி, குடல், ஈரல், நெஞ்சிக்கறி, போன்லெஸ்ஸு, நல்ல வாயில் வச்ச அல்வா புழுப்புலுன்னு போகிற மாதிரி இந்த மாதிரி ருசிகரமான எந்த ஒரு சாப்பாடு என்ன செய்யலை? அவர் ருசிக்கலை, சாப்பிடல. ஏன் அதை சாப்பிடல, ஏன் ருசிக்கலைன்னு கேட்டால், அது வந்து ஒரு இச்சை, அது வந்து ஒரு சில காரியங்களை செய்ய வைக்கும். அதனால் தன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தன் சரீரத்தையும் தன் ஆவியையும் தன் ஆத்மாவையும் கட்டுப்படுத்துறதுக்கு அவர் உணவு மூலமாக சில பிரச்சனைகள் வரும் பார்த்துக்கொள்ளுங்க, உணவு மூலமாக சில ஆசைகள் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அந்த 3 வாரம் என்ன பண்ணார்? மட்டன் எடுக்கலை. 3 வாரமாக வந்து ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு ஆகாரத்தை, ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி,
ஒரு விலை உயர்ந்த பிரியாணி, அதெல்லாம் என்ன செய்யலை, அவர் சாப்பிடல. அடுத்த அப்பத்தை நான் புசிக்கல, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகும். இறைச்சி நல்லா அழகாக போட்டிருக்கு, இறைச்சி, மட்டன், சிக்கன், வாய்க்குள்ள என்ன செய்யலை, போகலை. அது திராட்சை ரசம் வாய்க்குள்ள போகலை. பரிமள தைலமும் என்ன செய்யலை, பூசி கொள்ளலை. நான் வந்து ஒரு சென்ட் அடிக்கலை, அப்படி லிஃப்ட் போடலை, அப்படி சென்ட் அடிச்சுட்டு அப்படி நீட்டாக அப்படியே ஹாயாக போகல, அப்படி மினிக்கிக்கிட்டு ஹாய் மீ ஹே அப்படிலாம் என்ன செய்யலை போகல. நீட்டாக நான் உடுத்தின ட்ரெஸ்ஸோடு அப்படியே போனேன். என்னை பார்த்து நல்லா மணக்குதே, நல்லா இருக்கே அப்படின்னு யாரும் கேட்காத அளவுக்கு நான் தைலத்தை பூசலை, சென்ட் அடிக்கலை அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் தன்னை உடுக்கிறார், சென்ட்டு கண்டு அடிக்காமல். சரிதா, புரியுதா புரியலையாம்மா, புரியுதா? அடிக்காமல் என்ன பண்ணுறார், 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இதேகேல் என்ன பெரிய ஆற்றங்கரையிலிருந்து, அதாவது அந்த ஆற்றுக்கு பேர் என்னது, இதேகேல், அந்த ஆற்றங்களை இருந்து தன் கண்களை ஏறெடுக்கையில் தன் கண்ணை என்ன செய்றாரு, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய முகமுகமாக பார்க்கணும் பேசணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம், அதாவது ஒரு இயற்கையான ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு ஆற்றங்கரை, நிறைய இடத்துல வந்து ஆத்தங்கரையில் தான் ஏசப்பா பேசியிருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி தானியலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அந்த நேரத்தில் இயேசு வந்து நிற்கிறாரு பாருங்க. என்ன அந்த வாசிங்க அந்த வசனத்தை, இயேசு நிற்கிறது, கண்களை ஏறெடுக்கையில், என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து, சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டு இருக்கிற, கவனிங்க, அறையில் தன் இடுப்பில், இந்த ஃபாதர்ஸு இந்த ஐயர்மார்கள்லாம் இடுப்பில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, கச்சையை கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்கள, அங்கிக்கு மேலே. அப்போ இயேசு அப்புறப்பட்ட ஒரு சணல் அங்கியில் ஒரு இடுப்பில் ஒரு கச்சை கட்டியிருக்காரு. அந்த கச்சை என்னவா இருக்கிறது, தங்க. அப்போ சில மடிப்பு உள்ள கச்சை கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த கச்சையை கட்டிட்டு இன்றைக்கி ரோட்டில் தங்க கச்சையை கட்டிக்கிட்டு ஒரு ஆள் நடந்து போனால் சும்மா விட்டுருவாங்களா? அப்படியே ஒரு மாருதி வேனை தூக்கிட்டு வந்து அப்படியே தூக்கி ஆளை தூக்கி போட்டு உள்ள கொண்டு போயிடுவாங்க இந்த காலத்தில். ஆனால் ஏசப்பா வந்து தங்க கச்சை இடுப்பில் கட்டியிருக்கிறாரு. ஏசப்பா வந்து ஒன்றுமில்லாத ஆளா, கஞ்சிக்கு வழி இல்லாத ஆளா? தானியேல் எப்படி பார்க்குறாரு ஏசப்பாவை? இடுப்பில் தங்க கச்சை கட்டியிருக்கிறாரு. இன்றைக்கி 2 கிராம் தோடுக்கும் 3 கிராம் தோடுக்கும் ஒரு அரை பவுன் செயினுக்கும் நம்ம படாதபாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அப்பா இடுப்பில் தங்க கச்சை கட்டிக்கு நடந்துக்கிட்டுறாரு. கையை தட்டி அப்பாவுக்கு அல்லேலூயா. அவர் பார்க்குறாரு ஏசப்பா இடுப்பில் தங்க கச்சை. 2வதுங்க, இங்கே நல்லா கவனிங்க, இன்றைக்கி வந்து உங்கள் உடம்புல உங்கள் காதில் இங்கே தோடு தொங்க போட்டுக்கிட்டு, இங்கே தோடு தொங்க போட்டுக்கிட்டு, கழுத்தில் 2 செயின் 2 நெக்லஸை போட்டுக்கிட்டு, கையில் வளையை போட்டுக்கிட்டு, ஒட்டியானத்தை போட்டுக்கிட்டு இப்படி போகணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் அப்பா எப்படி தெரியுமா இருக்கிறாரு? உங்கள் அப்பா எப்படி தெரியுமா இருக்கிறாரு? அவர் உடம்பு எப்படி தெரியுமா இருக்குது? தங்கத்துக்கு மேலே, வைடூரியத்துக்கு மேலே அது கீழே போட்டிருக்கு அவர் உடம்பு. வாசிங்க, அவருடைய சரீரம் படிக பச்சை. அவர் சரீரம் எப்படி இருக்கிறது? படிக பச்சை. படிக பச்சை யாரும் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்க்கல, வைரத்தையே பார்க்கல, அப்புறம் படிக பச்சையை பார்க்குறது. தங்கத்துக்கு மேலே, வைரத்துக்கு மேலே படிக பச்சை, படிக பச்சை, அடுத்து இந்திரநீலம், அடுத்த டோபாஸு, இதெல்லாம் வந்து நகைக்கு மேலே ஒரு வந்து ஒரு 100 மடங்கு அதிகமான ஒரு பவர் உள்ள ஒரு பொருள் தான் அந்த படிக பச்சை. நம்ம அப்பா உடம்பு எப்படி இருக்குது? படிக பச்சை. இப்போ சொல்லுங்க, அப்படிப்பட்ட அந்த உடம்புள்ள அந்த தெய்வம் தங்கத்துக்கு மேலே, வைடூரியத்துக்கு மேலே விலை மதிக்க முடியாத அவர் உடம்பு படிக பச்சையாக நிறைஞ்சிருக்கிறது. தானியேல் பார்க்குறாரு அப்பாவை. இன்றைக்கி வந்து நம்மகிட்ட இருக்கிறது புறத்தை அடகு வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்கிறது புறத்தை என்ன செய்கிறோம்? அடகு வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரு? உடம்பு புறம் படிக்க போச்ச. அப்போ என்ன அர்த்தம்? தங்கத்துக்கு மேலே. அப்போ நம்ம அப்பாவுடைய அந்த அந்தஸ்தை பாருங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஒன்றும் கற்பனை பண்ணி பேசலை, நான் ஒன்றும் கட்டுக்கதை ஒன்றும் சொல்லலை, இங்கே போட்டிருக்கிறத சொல்கிறேன், சத்தியம் உண்மை. அப்பா உடம்பு எப்படி இருக்குது? படி. இங்கே வந்து அப்படின்னா உங்கள் அப்பா பற்றி பெருமைப்படுங்க, பெருமையை பேசுங்க. எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர், அப்படி பெருமை. எங்கள் அப்பா படிக்க பச்ச உடம்பு, எங்கள் அப்பா உண்ணாத பாட்டில் போட்டிருக்கு, எங்கள் அப்பா கை தங்க வளையல் போல் இருக்கும், முடி சுருளாக இருக்கும். அப்பாவை வர்ணிச்சு உண்ணாத பாட்டில் போட்டிருக்கு, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா உடம்பு படிக்க பச்சாவுன்னு பேசி பாருங்கள். உங்களுக்கு நகநட்டுலாம் வந்து உங்கள் கழுத்தில் வந்து விழுந்துடும். கையை தட்டி அல்லேலூயா. உங்கள் அப்பாவை பார்க்குற பார்வை படிக்க பச்ச உடம்பு.
புரியுதா? அப்புறம் படிங்க கீழே. அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும். அப்படி போடு. அப்பா கால் எப்படி இருக்கான்? வெண்கல வெண்கல. நம்ம காலை பார்க்கறதுக்கு சகிக்காது. காலை போயிட்டு சாயங்காலம் வந்தா இந்த கொத்தனாருகளை இந்த பெயிண்ட் அடிக்கிற ஆளை பார்த்தா கையும் காலும் பார்த்தா அப்படியே அந்த வெள்ளை அடிச்சது சுண்ணாம்பு கையுமா அப்படியே பார்க்க பாவமாக இருக்கும். சுண்ணாம்பில் காலை போட்டு வச்சுது. உடனே அவங்க அப்பாவை கொஞ்சம் பாருங்கள். உங்கள் அப்பா பாருங்கள் எப்படி இருக்கிறாரு. சொல்லுங்கள் பாப்பா. அவர் கால் அவர் பாதம் எப்படி இருக்கிறது? துலக்கப்பட்ட என்ன அர்த்தம்? நல்ல பாலிஷாக்கப்பட்ட விளக்கின ஒரு பாதம் போல் நம்முடைய அப்பா கால் இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது ஐயோ அப்பா, அப்போ நைட்டு ஃபுல்லாக அப்பா 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 ஏசு அப்பா அப்படின்னு கத்தி பாருங்களேன். அப்படியே கத்தணும் போல் இருக்கு அப்பாவை. எங்கள் அப்பா யாருங்கிறத பெருமை பாராட்டுறது நம்மளுக்கு நேரம் பத்தலை. பெத்த அப்பனையும் பெத்த அம்மாவையும் தாத்தனும் முப்பாட்டனையும் வந்தவனையும் போனவனையும் சாக போகிறவனையும் எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர், எங்கள் அம்மா இப்படிப்பட்டவங்க. அதாவது தெரிஞ்சு பாரு எங்கள் தாத்தா கட்டின வீடு, ஆனால் இப்போ இல்லை. இப்போ எதுக்கு பேசுகிற? அதாவது தெரிஞ்சு பாரு தோட்டம், எங்கள் தாத்தா தோட்டம் இப்போ விற்றுட்டு போயிட்டார். எதுக்கு பேசுகிற? இந்த அப்பனை இந்த அப்பாவை பேசிப்பார். இந்த ராஜாவை பேசி பாருங்க. இதெல்லாம் போய் சேர்ற கேசு. ஆனால் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற என் அப்பா இயேசுடைய மகிமை என்றென்றைக்கும் குறையாது. அப்படிப்பட்ட என் ராஜா இயேசு மகாராஜா, அவரை பெருமை போய் பேசு. அவர் பெருமை பேசும்போது உனக்கு பெருமை வந்துடும். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது, தங்க கச்சையை கட்டிக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பச்சை போலவும், அவருடைய முகம் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்கள், அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. அடுத்து பேச தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். பாத்தீங்களா? இப்ப இந்த தானியேல் வந்து அப்படியே தத்துரமா இயேசுவை பார்க்கிறார், தரிசனத்தை பார்க்கிறார். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அவர் செஞ்ச காரியம் 21 நாள் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளவில்லை, இறைச்சி உணவு சாப்பிடவில்லை. சாப்பிட்டாரு, ஆடம்பரமான உணவு சாப்பிடல, எப்படியாவது பார்க்க வேணுங்கிற ஒரு வைராக்கியத்தில் பார்த்தாரு, பேசினார், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இதுதான் தரிசன ஜெபம். இதுக்கு பேர் என்னது? கர்த்தர் பேசுகிற ஜெபம் இதுக்கு பேர். அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இது வந்து பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்களுடைய அந்த தரிசனத்தை காட்டியிருக்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்டவர் இப்போ இயேசுவை பற்றி வர்ணித்தோம் இல்லையா, அப்படிப்பட்டவர் இன்றைக்கி தன்னை வெறுமையாக்கி தரித்திரமாக பூமிக்கு வந்து நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து நம்மளை காப்பாற்றின தெய்வம் தான் இயேசு ராஜா. புரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்படிப்பட்டவராக இருந்து எப்படிப்பட்டவரை மாறினார். தான் உடம்புற படைங்க பச்சையாக இருந்தவர் தான் உடம்பை அடிக்க ஒப்பு கொடுத்தாருங்க. அவர் கண்ணு பார்க்க முடியாது, அப்படிப்பட்டவர். ஆனால் என் பிள்ளைகளுக்காக என்னை வெறுமையாக்கி என்னை தாழ்த்தி ஒடுக்கப்பட்டு நான் பூமிக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னொருத்தர் தரிசனம் பார்க்குறார். அப்போஸ்தலர் 9:10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இப்போ அனனியா தேவ மனிதன். அந்த தேவ மனிதன்ட்ட வந்து தரிசனமாக பேசுகிறாரு. இங்கே பார், சவுல்னு ஒருத்தன் வருவான், அவனை வந்து நீ ஜெபி அப்படிங்கிற. ஐயோ அவன் பொல்லாத மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னை குறித்து அநேக பாடுகள் அவன் பட வேண்டியிருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட பேசுகிறாரு. பேசி முடித்த உடனே திருப்பி அதே தரிசனம் வந்து சவுலுக்கு கிடைக்கிது. அந்த அடுத்த வசனம் 12ஆம் வசனம், அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டான். அப்ப சவுல தரிசனம் கண்டு என்ன செய்றாரு? அனனியா என்ன செய்றாரு? தேடி வர்றாரு. அவர் தேடி வரும்போது அவருக்கு கண்ணு தெரியல. இயேசுவை பார்த்தோன்னே இயேசுவின் குரலை கேட்டவரனையே கண்ணு தெரியல. 3 நாளாக கண்ணு தெரியாமல் இருந்தார். அனனியா கையை வச்சோன்னே கண்ணுக்கு செதிரி கீழே விழுந்து பார்வையடைகிறாரு. அதில் இருந்து அந்த சவுல் பவுலாக மாறிட்டார், தேவனுக்காக எழும்பினார். ஆமேன். இதுக்கு பேர் தான் தரிசன ஜெபம். அல்லேலூயா. நல்லது கெட்டது எல்லாமே அவர் பேசுகிறார். யார் ஊழியக்காரன் வருவா, யார் ஊழியக்காரன் வரமாட்டான்,
சவுலை பற்றி சொன்னோடனே நடுங்கிறார் அனனி. ஐயோ, கிறிஸ்துவ மக்கள் அடித்து சபையில் கொடுமைப்படுத்தினால இல்லைப்பா, அவன் ஊழியக்காரனை மாற போகிறான், அவன் என்னை குறித்து அநேக பாடுகள் பட வேண்டியது இருக்குது, என்னை குறித்து நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, அவன் வருவான், நீ வந்தால் அவன் தள்ள கையை வச்சு ஜெபம் பண்ணு, அவன் பார்வையடையணும் அப்படி. இது எல்லாமே அழகாக ஏசப்பா என்ன செய்கிறாரு, அனனியாட்டே பேசுகிறார், சவுல்ட்டையும் பேசுகிறார். வர்றாரு, கையை வைக்கிறாரு, அதுலேருந்து ஊழியக்காரனை மாறிட்டார். அப்போ இவ்வளோ காரியம் நடந்திருக்கு, இப்படிலாம் பேசுகிறார். அப்போ இன்றைக்கி நம்மளுக்கும் பேசுவார்ல, நம்ம பிள்ளைகளை பற்றி பேசுவார்ல, அடுத்த மனிதரை பற்றி பேசுவார்ல. அப்போனா நீங்கள் என்ன செய்யணும், அவர் பேசுவதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், விரும்பணும். அவர் தரிசனத்தை பார்ப்பது நீங்கள் விரும்பணும். அப்படி விரும்பும்போது உங்கள் எண்ணத்தை, உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவார்.